பெல்ஜியம் நாட்டு தலைநகர் பிரசல்ஸில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் குறித்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் 3 பேர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. அதில் 2 தற்கொலைப்படையாக வெடித்து சிதறியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அதேவேளையில் தலையில் தொப்பி அணிந்து செல்லும் நபர் தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விமான நிலையத்தில் 2 குண்டுகள் வெடித்த நிலையில் 3வது குண்டு கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்கப்பட்டது. தாக்குதலை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனின் நூற்றுக்கணக்கான விமானங்களும் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரசல்ஸ் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 14 பேரும், மெட்ரோ ரயிலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 பேரும் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது.